தமிழக அரசு வெளியிட்ட கோவை மாஸ்டர் பிளான் 2041 ரியல் எஸ்டேட் துறைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பாலராமஜெயம் தெரிவித்தார். கோவையில் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பாலராமஜெயம், சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாகவும், மக்கள் தொகை மற்றும் நகர விரிவாக்கத்திற்கு ஏற்றவாறு தமிழக அரசு வெளியிட்டுள்ள கோவை மாஸ்டர் பிளான் 2041 ரியல் எஸ்டேட் துறைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையிலும் குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய நிலங்களை விற்பனை செய்வதால் கோவை மக்கள் ஜி ஸ்கொயரை நம்பிக்கையுடன் அங்கீகரிப்பதாகவும் கூறினார். கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 பெரிய ஒரு மைலேஜ் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி கோயம்புத்தூர் இஸ் ரைசிங் லைக் எனிதிங். எப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்றைக்கி வந்துட்டு இருக்கிற டெவலப்மெண்ட் நீங்கள் எந்த சிட்டி போனீங்கனாலும் பார்க்க முடியாது. இப்போ இந்த எஸ்கலேட்டட் ஹைவே ஆகட்டும், இல்லை வெஸ்டர்ன் பைபாஸ் ஆகட்டும், நேச்சர் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது கோயம்புத்தூருக்கு. கிளைமேட்டு, பீப்புளோட டிவைன் இது ப்ளஸ் கல்ச்சுரல், அவங்களோட பிஹேவியர், இதெல்லாம் வந்து கோயம்புத்தூருக்கு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டுருக்கு. ப்ளஸ் இப்போ ஜிசிசியில் அவங்க கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே கோயம்புத்தூர் படையெடுத்து வராங்க. எல்லோரும் டெக் பார்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஊர் மட்டும்தான் இன்ஜினியரிங், எஜுகேஷன், மிட் சிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பீப்புளும் இருக்காங்க, டெக் பார்க்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது. சில நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா டெக் பார்க் மட்டும்தான் இருக்கும், ஹைதராபாத் போனீங்கன்னா டெக் பார்க் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. 440 காலேஜ் இருக்குது. ஸோ அவங்க ஸ்கில் வந்து இங்கே கிடைக்கிற மாதிரி மற்ற ஊரில் கிடைக்காது. ஸோ இப்போ இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் இங்கே கோயம்புத்தூரில் இப்போ டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி வேறு ஊர் நான் பார்க்கல. ஸோ இந்த டெவலப்மெண்ட் வில் ஹெல்ப் அஸ். ஜி ஸ்கொயருக்குன்னு ஒரு நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆர்கனைஸ்டாக வெல் டெவலப்டு பிளாட்ஸ் வித் கேட்டட் கம்யூனிட்டி, வித் சிசிடிவி, வித் வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு டெவலப்மெண்ட் வராமல் இருந்தது. இப்போ வந்ததுக்கப்புறம் பீப்புளுக்கு வந்து அது ரொம்ப லைக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு சாட்சி என்னென்னா, எங்கள் ஜி ஸ்கொயர் சிட்டி ஆகட்டும், இல்லை எந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோமோ, ஆல்மோஸ்ட் 40+ ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். எங்கிட்ட ஸ்டாக் கிடையாது. எந்த ப்ராஜெக்ட்லாம் லான்ச் பண்ணுறோமோ சோல்ட் அவுட், ஸ்டாக் நிற்காது. மேக்ஸிமம் 60 days. இது வரைக்கும் நம்ம இந்த B2C வேர்ட்டிக்கலுக்கு வந்து 125 ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். 90 ப்ராஜெக்ட் சோல்ட் அவுட். ஆன்கோயிங் 35 ப்ராஜெக்ட் இருக்குது. 35 ப்ராஜெக்ட்லேயே 40% 50% சேல் பண்ணிட்டோம். அப்கமிங் 40 ப்ராஜெக்ட் வருது, ஆல் தமிழ்நாடு. எல்லாமே வந்து ப்ரீ லான்ச்சில் எனக்கு புக்கிங் ஆகுது. ஏன் அப்படின்னா, இங்கே வாங்கின அவ்வளோ பேரும் 60% 75% குரோ ஆகிருக்காங்க. வித்தின் 3 years அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. ஸோ நம்ம கொடுத்ததில் கிறிஸ்டல் கிளியர் டைட்டில் ப்ளஸ் ப்ராப்பர் டெவலப்மெண்ட், ப்ராப்பர் அப்ரூவல்ன்றா இந்த டெவலப்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு அந்த அங்கீகாரம் இருக்கும். ஏன்னா நாங்கள் இன்னும் லான்ச்சே பண்ணல. 7 hills 400 கோடி விற்றுட்டோம். இது வரைக்கும் நாங்கள் லான்ச் பண்ணல. கம்மிங் சூன் தான் போட்டிருக்கோம். இதே ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் தான்.